கம்பெனியோட டேபிள் ஃபேனுங்க. இதை நாங்கள் ட்ரெடிஷ்னலாக வச்சுருக்கோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிற்க மாட்டேங்குது, தலை தொங்கிடுது, இந்த கவர் இல்லாமல் இருக்குது. அதுபோக இந்த ஆசிலேஷன் ஸ்ட்ரக்காக இருக்குது, ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வர ஒயர் கனெக்ஷன் எலி கடிச்சிருக்கு. இதையெல்லாம் சரி பண்ணிவிட்டு நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்க போகிறோம். அதை பற்றின வீடியோ தான் அது. பஜாஜோட சுப்ரீம் டேபிள் ஃபேன். அந்த காலத்து ஃபேனு, நல்ல வெயிட் உள்ள ஃபேனுங்க இது. இதெல்லாம் ரிப்பேர் பண்ணிவிட்டு ரன்னிங் கண்டிஷன் கொண்டு வந்துடலாம். ஃபேனில் டேமேஜ் ஆன 3 ஒயரையும் ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணிவிட்டு கனெக்ஷன் போட்டு வச்சுருக்கோம். கனெக்ஷன் போட்ட பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த 3 ஒயருக்குமே நாம் இன்சுலேஷன் பண்ணணும். இன்சுலேஷன் பண்ணுறதுக்காக இன்சுலேஷன் ஸ்லீவ் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் ஸ்லீவ் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இந்த ஸ்லீவை ஒவ்வொரு ஒயராக அந்த ஸ்லீவுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இது மாதிரி 3 ஒயருமே அந்த ஸ்லீவுக்குள்ளே போகிற மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த 3 ஒயருக்குமே ஸ்லீவ் போட்டுங்க. ஸ்லீவ் போட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா பாட்டம் வழியாக ஒயரை விட்டு ஃபேனோட டாப்பு கொண்டு வரணும். இந்த மாதிரி நோஸ் பிளேயரை யூஸ் பண்ணி அந்த ஒயரை வெளியே எடுத்துக்கிறோம். இந்த 3 ஒயருமே நம்ம ஃபேன் மோட்டரில் கனெக்ஷன் கொடுக்குறதுக்காக வேண்டி பார்த்தீங்கன்னா இந்த 3 ஒயருமே வெளியே வர போகுதுங்க. இந்த மாதிரி வெளியே எடுத்துக்கிட்டு ஃபேன் ஒயரில் இந்த 3 ஒயருமே கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். பாட்டத்துலேருந்து கொண்டு வந்த 3 ஒயருமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் மோட்டரில் இப்போ கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஃபேன் மோட்டர்லேருந்து ஒரு 3 ஒயர் வருதுங்க. நாம் அந்த கண்ட்ரோல்லேருந்து கொண்டு வந்த 3 ஒயரையுமே இதில் 1 by 1 கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கனெக்ஷன் போட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இன்சுலேஷன் பண்ணிடுறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இடையில பார்த்தீங்கன்னா புரியாது. நம்ம சொல்லக்கூடிய தகவல் யாரோ ஒருத்தருக்கு உபயோகமாக இருக்கலாம். அதனால் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் புரியும். இடையில பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. இந்த மாதிரி ஒயருக்கு இன்சுலேஷன் பண்ணிக்கிறோம். அடுத்த ஒயரை இந்த மாதிரி நல்லா முறுக்கிட்டு இன்சுலேஷன் டேப் மூலிமா இந்த ஒயரையும் இன்சுலேஷன் பண்ணிக்கிறோம்.
இந்த மாதிரி இன்சுலேஷன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இன்சுலேஷன் பண்ணாம விட்டோம்னா நமக்கு பாடி ஷார்ட் ஆகி நமக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆகுங்க. லாஸ்ட்டாக உள்ள வயரையும் அதே போல் நல்லா முறுக்கிட்டு இன்சுலேஷன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக முறுக்கிங்க. அப்போ தான் ஒயர் உருவிட்டு வராது. இந்த லாஸ்ட் ஒயரையும் இது போல் நம்மகிட்ட உள்ள இன்சுலேஷன் டேப் மூலிமா இன்சுலேஷன் பண்ணிக்கிறோம். அவ்வளோதாங்க, ஃபேன் மோட்டருக்கு போகிற கனெக்ஷன் முடிஞ்சுது. ஃபேன் உள்ள கவரை இப்போ நம்ம ஆல்டர் பண்ண போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினலாக வந்த கவருங்க. இப்போ மார்க்கெட்டில் இது அவைலபிளாக இல்லை. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வர்ற இந்த மாதிரி கவர் தான் இருக்குது. ஃபேஸ்லேஷன் நாபு ஒரு செட்டாக வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி வச்சு பார்த்தோம்னா இதில் கேப் இருக்கு. இந்த கேப்பை நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த ஸ்டெப் இருக்கு. அந்த ஸ்டெப்பை கொஞ்சமாக எடுக்கணும். அதில் இருக்கிற பிசுரெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். இப்போ ஃபேன் மோட்டரில் நம்ம வச்சு பார்க்க போகிறோம். வச்சு பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் கூட கேப் இருக்கு. அந்த கேப்புக்கு தகுந்த மாதிரி இப்போ கொஞ்சம் மறுபடியும் ரெடியூஸ் பண்ணணும். இப்போ ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கோம். இப்போ மோட்டரில் வச்சு பார்த்துடலாம். வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முதலுக்கு இப்போ கொஞ்சம் கேப் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் ஆல்டர் பண்ண வேண்டியிருக்கு. ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிட்டேங்க. பெருசு பண்ண பின்னாடி வச்சு பார்க்குறோம். வச்சு பார்த்தோம்னா சீட்டிங் ஆகுது. ஆனால் இருந்தாலும் கேப் இன்னும் கொஞ்சம் இருக்கு. இந்த சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இடிக்குது. இப்போ இந்த சர்ஃபேஸை வந்து ஹைட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த ஹைட்டை கொஞ்சம் கம்மி பண்ணணும். இப்போ இதை கம்மி பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிரைண்டிங் சர்ஃபேஸை கிரைண்ட் பண்ணுறதுக்காக வந்து ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணி அந்த சர்ஃபேஸை கொஞ்சம் கம்மி பண்ணுறோம்.
இந்த மாதிரி சர்ஃபேஸ் கொஞ்சம் ஹைட்டை கம்மி பண்ணிக்கிறோம். சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இடிக்குது இந்த மோட்டரில், அதனால் அந்த கவர் கரெக்டாக உட்கார்றது இல்லை. கொஞ்சம் ஹைட்டை ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வச்சு பார்த்துடலாம். கொஞ்சம் பரவாயில்ல, முதலுக்கு நல்லாவே உட்காருது. இன்னும் கொஞ்சம் கூட தேவைப்படுது. திரும்பவும் கொஞ்சம் அந்த ஹைட்டை கம்மி பண்ணணும். பாருங்க, இந்த மாதிரி சர்ஃபேஸ் வந்து அங்கே இடிக்குது. இந்த கவர் கரெக்டாக உட்காரதுனால அந்த சர்ஃபேஸை நம்ம கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி அந்த ஹைட்டை கம்மி பண்ணுறோம். இப்போ ஃபேன் மோட்டரில் அந்த கவரை வச்சு பார்த்துடலாம். வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக சீட்டிங் ஆகுது, கேப் இல்லை. நமக்கு தேவையான ஃபிட்டிங் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆல்டர் பண்ண கவரை இப்போ ஃபிட் பண்ண போகிறோங்க. ஃப்ரண்ட் கவரும் பேக் கவரும் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கவரை கரெக்டாக அந்த 4 வோல்ட்ஸ் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டு அதில் வர 4 ஸ்க்ரூவும் எடுத்து இதில் 1 by 1 போட போகிறோம். இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கிறோம். வச்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்க்ரூவாக போட்டு டைட் பண்ணிக்கிறோம். செகண்ட் ஸ்க்ரூ போடுறோங்க. அடுத்தது தேர்ட் ஸ்க்ரூ. ஃபோர்த் ஸ்க்ரூ. நாலு ஸ்க்ரூவுமே மட்டத்துக்கு டைட் வச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரூ டிரைவர் வச்சு வேணுங்கிற அளவுக்கு டைட் வச்சுக்கலாம்.
இது மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி 4 ஸ்க்ரூவுமே டைட் பண்ணிடுறோம். நாலு ஸ்க்ரூவுமே நல்லா டைட் பண்ணிக்கணும். ஏன்னா ஃபேன் ஓடும்போது நமக்கு லூஸ் ஆகிற சான்சஸ் இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் 4 ஸ்க்ரூவுமே டைட் பண்ணணும். ஒரு டைம் செக் பண்ணிடலாம் 4 ஸ்க்ரூவும் கரெக்டாக இருக்கான்ட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபேன் லீஃப் ஃபிட் பண்ணிடலாங்க. ஃபேன் லீஃப் பார்த்தீங்கன்னா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா அதில் டஸ்ட் எல்லாம் இருந்ததுன்னா ஃபேன் கொஞ்சம் ஸ்லோவாக ஓடும். அதுக்காக பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டு ஃபேன் மோட்டரில் கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு இந்த ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணணுங்க. இந்த மாதிரி கரெக்டான பொசிஷன் கொண்டு வந்துக்கிறோம். இந்த ஸ்க்ரூவை வச்சுட்டு ஒரு 2 முறை ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற பெரிய ஸ்க்ரூ டிரைவர் அதை வச்சு டைட் பண்றோம். பாருங்க இந்த மாதிரி டைட் பண்ணிக்கிறோம். நல்லா லூஸ் ஆகாத அளவுக்கு டைட் பண்ணிக்கிறோம். இந்த ஃபேனோட லீஃப் கவரை இப்போ அசம்பிள் பண்ண போறோங்க. அசம்பிள் பண்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஸ்க்ரூவும் நட்டும் போட்டு டைட் பண்ண போறோம். இதே மாதிரி ஆப்போசிட் ஸ்க்ரூவும் போட்டு டைட் வைக்க போறோம். இதே மாதிரி எல்லா சைடும் உள்ள ஸ்க்ரூவும் போட்டு டைட் வச்சுக்கிறோம். இப்போ நம்ம ஆல்டர் பண்ண கவரை வந்து இதுல ஃபிட் பண்ண போறோங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு கரெக்டா அந்த காடியில வச்சு பிரஸ் பண்ணோம்னா லாக் ஆயிரும். ஒயர் அடிக்கும் போல இருக்கு. ஒயரை அதுக்கு அந்த மாதிரி வச்சுக்கிட்டு கரெக்டாக வச்சு லாக் பண்ணிக்கிறோம். கவர் போட்டு லாக் பண்ணியாச்சுங்க. லாக் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனுக்கு சப்ளை கொடுத்துடலாம். சப்ளை கொடுத்து எப்படி ஓடுதுன்னு செக் பண்ணிடுறோம்.
வணக்கம். இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா மகேந்திரோட ஃபேனு ஒரு 10 இயர்ஸ் ஆச்சு எடுத்து. ஒரு தடவை இந்த ஆசிலேஷன் ராடு கட் ஆகிடுச்சு, அப்படியே அது ஒர்க் பண்ணாமல் இருந்தது. நாங்கள் அதை பர்பஸாக யூஸ் பண்ண வச்சுட்டே இருந்தோம். அப்புறம் திடீர்னு நம்ம நண்பர் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், அதில் பாருங்கள் ஏதாவது ரிப்பேர் ஒர்க் இருந்தால் கொடுங்கன்னு சொல்லியிருந்தாரு. சிசிஎல் யூடியூப் சேனல் அப்படிங்கிற பேர். சரி, நாங்களும் சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் எல்லாம் வீட்டு கூப்பிட்டு அவர் பண்ணிகிட்டு இருக்கோம். அதிக செலவு இல்லாமல் சிம்பிளாக உடனே ஒரு முடிவு எடுத்து நல்ல விதமாக பண்ணி கொடுத்தாரு. அந்த அடிப்படையில் நீங்கள் காட்டணும். நான் முன்னிலை ஒரு எடைக்கு போட்டு அது வர காசு போகுது, அந்த அளவுக்கு மனநிலை ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய பேரை கான்டாக்ட் பண்ணி யாருமே நீ பண்ண முடியாது எடுத்துகிட்டு புதுசு வாங்கிடுங்க அப்படின்ற மாதிரி தான் பண்ணுறாங்க. இருக்கிற போது நமக்கு உபயோகப்படுத்துகிற மாதிரி படிப்பு அளவில் இந்த சமயம் நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபா செலவில் இந்த 1500 ரூபா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டாங்க, ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. சிறப்பாக ஓடுது. இப்போ 3500 ரூபா 3500 ரூபா இந்த மாடல் இப்போ வாங்கினேன். இந்த ஃபேன் லீக்கில் பிளாஸ்டிக் இப்போ வரதெல்லாம் சீக்கிரம் ஹீட் ஆகிடுது. இது பழைய இது இருக்கிறதுனால பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. எப்படி அப்போ இருந்ததோ அதே மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த தம்பிக்கு வாழ்த்துக்கள். எல்லோரும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் அல்லது உங்களுக்கு ரொம்ப நாள் பெண்டிங் இருக்கிற வேலைகள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக இந்த தம்பியை கான்டாக்ட் பண்ணி நல்ல விதமாக பயன்படுத்திக்கிங்க. அதாவது சிறப்பான ஒரு செயல், விரைவாக செய்கிறாரு, குறைவான கட்டணம். இதை நல்லா பயன்படுத்தி எல்லோரும் இது மாதிரியே பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். நன்றி.